இன்றைக்கி ஒரு செம்மையான சம்பவம் நடந்துச்சு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் மதியம் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன். இவர் டியூட்டி முடிச்சுட்டு வந்தார். வந்து பார்த்தா இதுக்கு இப்படி உட்காந்துருக்க, என்ன கஷ்டம் உனக்கு? இவன் அலப்பறை ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் பார்த்தீங்களா, இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின மீன் தொட்டி. இதில் ஆல்ரெடி 2 மீன் இருக்குது. இப்போ இது பத்தாது எனக்கு அப்படின்ட்டு இது வாங்கினோம். இதில் நிறைய இருக்குது, கப்பீஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் பாருங்கள், இது நத்தை. இதில் ஒரு நத்தை, அங்கே பாருங்கள், அங்கே ஒரு நத்தை, 2 நத்தை இருக்கா. அப்போ இதில் ஒரு 2 நத்தை வச்சுருக்கான். அப்புறமா இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு செடி வேணும்னு சொன்னான்னு சொல்லி ஒரு மூங்கில் செடி வாங்கினேன். அதுவும் இல்லாமல் ஒரு மணி பிளான்ட் செடி வளர்க்குறோம். இப்போ இது எல்லாம் பத்தாதுன்னு எனக்கு புது மீன் தொட்டி வாங்கித்தா அப்படின்னு என் கூட செம்ம சண்டை போட்டுன்னு உட்காந்துருக்காம. அடிக்கிற வெயில பெட்ஷீட் போட்டு உட்காந்துருக்கான். என்ன வேணும் இப்போ உனக்கு? என்ன வேணும்? ஃபைட்டர் ஃபிஷ். இது மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கு. ஃபைட்டர் ஃபிஷ் வாங்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் 2 பேரும் ஃபைட் போட்டுக்கிட்டு இருக்கோம். வாரமாக இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னால் முடியல. அந்த மீன் தொட்டியும் வாங்கி தரலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ நாங்கள் மீன் கடைக்கு போவோம். இப்போ அடுத்த பெட்டுக்கு ரெடி பண்ணுறான். இங்கே வேற கோழிலாம் வளர்க்குறேன். சரி, ஓகேன்னு நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ யூஸ்வலி நாங்கள் குளத்தூரில் தான் வாங்குவோமே. ஆனால் இந்த டைம் எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட ஒரு மீன் கடை இருக்குது, அங்கே போகலான்னு நாங்கள் கூப்பிட்டு போனார். அங்கே போன அப்புறம் தான் எனக்கு தெரியும் இவர் ஆல்ரெடி எதெல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்து வச்சுட்ருக்காரு போல். ஸோ சின்ன பசங்க கூட இப்படிலாம் பார்க்க மாட்டாங்கங்க மீனை. நீங்கள் பாருங்கள். அப்புறம் நாங்கள் இந்த மீனை தான் செலக்ட் பண்ணி வாங்கினோம். அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த பையனுக்கு சந்தோஷமே வந்துச்சு, மூஞ்சில் ஒரு பொலிவே வந்துச்சு. வாங்கிட்டு அதுக்கு தேவையான பொருள் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. உடனே அதை எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நிம்மதியாச்சு. அந்த மணி பிளான்ட் இருக்கிற இடத்துல இந்த மீன் தொட்டி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மணி பிளான்ட்டும் இதிலே போட்டுட்டோம். அதில் ஸ்பாஞ்செலாம் போட்டு பக்காவாக எல்லாம் செட் பண்ணி முடிச்சோடனே தான் இவர் ஹாப்பியானார். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது பெட் வளர்க்குறீங்களா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.